ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வால்வ் அதான் அயோட்டிக் வால்வ். ஸோ இந்த வால்வ் சுருக்கம் அடைஞ்சிருந்தது. ஸோ இதுதான் இவரோட நோய் டயக்னோசிஸ், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். இது கூட இவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவரோட இரத்த குழாய்கள்ல அடைப்புகள் இருந்தது. அந்த அடைப்புக்காக இவர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டவர். இது இங்க மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு டயக்னோசிஸ். இது கூட இவருக்கு துணை நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிபிடீமியா அண்ட் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், அதாவது ரத்த நாளங்கள்ல அடைப்புகள், கால் ரத்த நாளங்கள்ல, கை ரத்த நாளங்கள்ல இது முன்னாடியில இருந்து இருக்குது. ஸோ இவரை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல ஸோ இவருக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொசீஜர் வந்து என்னன்னா அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அந்த பழுதான அயோட்டிக் வால்வை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இவருக்கு தேவைப்படும். ஸோ ஜென்ரலி when patients come like this, so we usually have a heart team approach. Heart team approachனா so cardiac surgeons, so our senior consultant Dr. Balasubramaniam sir, myself, I am from interventional cardiology. இது கூட we have இவரை ஒரு 40 வருஷமா வைத்தியம் பார்த்த இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், பொது மருத்துவத்துறை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தாமஸ் ஜார்ஜ். இவர் இது கூட கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், கார்டியாக் அனஸ்தெட்டிஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு எந்த சிகிச்சை கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிஸ்க் கம்மியா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணதுல தான் இவருக்கு வந்து டிரான்ஸ்கெதீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இம்ப்ளான்டேஷன், டாவர் இல்ல டாவி என சொல்லக்கூடிய மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் இவருக்கு உகந்தது அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தோம். ஸோ இதை வந்து ஜென்ரலா தொட வழியா, அதாவது ஃபெமரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளம் வழியா நாங்க ஜென்ரலா பண்றது உண்டு. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் அப்ரோச். ஸோ இதை தாண்டி இப்ப இது வழியா பண்ண முடியாத சில பேஷண்ட்ஸ்க்கு we opt for alternate access TAVR, அதாவது வேற ரத்த நாளம் வழியா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் ஆக்சஸ் TAVRன்னு சொல்லக்கூடியது. ஸோ இவருக்கு என்னன்னா காலில் இருக்கிற 2 ரத்த குழாயிலுமே அடைப்புகள். வலது தொடையில இருக்கிற ரத்த குழாயில 100% அடைப்பு இருந்தது, இடது தொடையில இருக்கிற ரத்த குழாயில 90% அடைப்பு இருந்தது. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இவருக்கு இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் மோஸ்ட் காமன்லி டன் ரூட் இஸ் த்ரூ டிரான்ஸ்கெரோட்டிட், அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். பட் இவருக்கு துரதிருஷ்டவசமாக அந்த ரத்த குழாயிலையும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% கால்சிஃபிக் அடைப்புகள் இருந்தது. ஸோ ஸோ இந்த ஆப்ஷனும் இவருக்கு இல்லாததுனால தேர்ட் ஆப்ஷன் ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா வயிற்று பகுதியில் இருக்கிற அயோட்டாவை அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்ஃபீரியர் வீனக்கவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த குழாய் வழியா போய் பங்க்சர் பண்ணி மேல கொண்டு போய் வால்வை இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேரு டிரான்ஸ்கேவல் அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச்சும் இவருக்கு பண்ண முடியாது, ஏன்னா இவரோட வயிற்று பகுதியில் இருக்கிற ரத்த குழாயிலையும் பயங்கரமான கால்சியம் படிமானம் இருந்தது. ஸோ இவருக்கு கடைசி ஆப்ஷன் கை வழியா போற ரத்த குழாய். ஸோ அப்படி பார்க்கும்போது இடது கை வழியா போற ரத்த குழாய் தான் ஒரு சிம்பிள் அண்ட் சேஃபான ப்ரொசீஜர். இது நம்ம இந்தியாவில் உலகத்துல நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இட் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் இன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஸோ லெஃப்ட் ஆக்சிலரி ஆர்டரி TAVR. ஸோ இது வந்து இவருக்கு ஏன் பண்ண முடியலன்னா இவரோட இடது ரத்த குழாயோட லூமினல் டயாமீட்டர் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 6. ஸோ ஒரு பார்டர் லைன் கிரைட்டீரியால இருந்தது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இவருக்கு பைபாஸ் பண்ண ரத்த குழாய் இந்த வழியா தான் போயிட்டு இருந்தது. ஸோ லீமா டு LAD அப்படிங்கிற கிராஃப்ட். ஸோ இவரோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே பலவீனமாக இருந்ததுனாலையும் இது வழியா இந்த ரத்த குழாய் போறதுனாலையும் இது வழியா பண்றது ரொம்ப ரிஸ்க். அண்ட் இஃப் த வெசல் கெட்ஸ் காம்ப்ரமைஸ்ட், ஸோ அந்த கிராஃப்ட் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா he may not survive on table. ஸோ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வலது தோள்பட்டை கீழே இருக்கிற ரத்த குழாய், ஆக்சிலரி ஆர்டரி. ஸோ இது வழியா போய் இவருக்கு இந்த நவீன சிகிச்சை முறை TAVR அப்படிங்கிற ரத்த குழாய் மூலியமா போய் we have implanted a valve in this patient. ஸோ இது ஏன் அப்படி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இது வந்து டெக்னிக்கலி வெரி டிமாண்டிங். ஏன்னா அந்த ரத்த குழாய் வந்து இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரெயிட். I can show you pictures. ஸோ இது வந்து டார்ச்சுவஸா இருக்கும். ஸோ அண்ட் அதை வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் across the aorta align பண்றதும் it is technically difficult. So this we have done very successfully. Our procedure was proctored by Dr.
Gopala Murugan. He helped us throughout the procedure. Good afternoon, everybody. My name is Ivan. I came to know about this hospital through my doctor Thomas George only. Then I was admitted. My treatment was done by all the doctors in a very good manner. I am now recovering well. I feel more comfort now than earlier. Thanks to all the staff, nurses, and doctors who are helped us to recover my health. And it's a good hospital, and I recommend for everybody in this world. Individualized treatment according to the patient need. So Mr. Rangarajan, 25 years before, he underwent open bypass surgery by our team. 25 years before, he is doing well. Now, part of aging, he developed another problem in the heart. Now, again doing repeat heart surgery, there is higher risk because his ascending aorta is calcified. The ideal treatment we discussed, and we came to the decision of doing TAVR through the right subclavian artery, which is the first procedure done in India. The procedure went done well, and he is doing extremely well.